ஹாய், வெல்கம் டு சிவாமன் 143 சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு தென்னை மரத்துலேருந்து விடுற கொப்பரை தேங்காவெல்லாம் சேகரித்து நம்ம எப்படி எண்ணெயாக தயாரிக்கிறோம் என்ற ப்ராசஸை தான் நம்ம எப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, வெட்டி வைத்த தேங்காய் எல்லாத்தையும் கொப்பரை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி, அதுவும் நல்ல சுத்தமான முறையில் கலெக்ட் பண்ணிவிட்டு நேராக காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மில்லுக்கு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மில்லோட ஸ்பெஷல் என்னென்னா, இது பார்த்திங்கன்னா நம்ம பழைய மெத்தடு, அதாவது மரச்செக்கு ஆட்டுற தேங்காய் எண்ணெய். இப்போ மரச்செக்கு வந்து இந்த தண்டோட விளிம்பில் இருக்குது பாருங்கள். நம்ம எடுத்துகிட்டு வந்தது இது வந்து நல்லா காய்ச்சி அதாவது வெயிலில் நல்லா ஒரு 4 நாளைக்கு காய வச்சு, அதுவும் இல்லாத நம்ம அந்த காய வைக்கும்போது அதில் இருக்கிற ஸ்மால் சின்ன சின்ன தூசி, அதுக்கப்புறம் மணல், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒட்டிகிட்டு இருந்தால் கூட எல்லாமே கொட்டிடும். இப்போ அந்தளவுக்கு நம்ம வந்து பர்ஃபெக்டாக சுத்தமாக எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஊற்றுது பாருங்கள், வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இப்போவே நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. சில எண்ணெயெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சுட்டு ஒரு 4-5 நாள் வச்சு வெயிலில் காய வச்ச பிறகு அதில் அடி வண்டல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை கிளியர் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பாருங்க, இந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து கிளியராக வெள்ளையாக இருக்குது பாருங்கள். இந்த எண்ணெய் தான் இப்போ வந்து நம்ம பார்த்திங்கன்னா மார்கழி மாதம் பனியெல்லாம் வச்சோம்னா நெய் எப்படி கட்டியாகுதோ அந்த மாதிரி ஒரு கட்டித்தன்மையை இந்த எண்ணெய் கண்டிப்பாக கொடுக்கும். ஏன்னா இதில் எதுவுமே கலக்கலை. நீங்கள் இங்கேயே வச்சுட்டு போங்க, நாங்கள் வந்து வெள்ளம் வாங்கினதை தான் போட்டு நாங்கள் அரைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதில் அப்படி இல்லை. நம்ம ப்யூராக வேணும் அப்படின்னு கேட்டதுனால ப்யூராகவே உங்களுக்கு வந்து ஆட்டி தரங்கன்ட்டு செஞ்சு தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா மரச்செக்குன்றது சென்ட்ரலில் ஒரு தண்டு மாதிரி வந்து பண்ணது இல்லையா, இதுதான் மரச்செக்கு. ரொம்ப ரொம்ப ப்யூர் கோகனட் ஆயில் இதுதான். இது கூட நம்ம எதுவும் கலக்காததுனால ரொம்ப சுத்தத்தன்மையோடு இதை யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மூலிகை சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே இது கலந்து நம்ம சாப்பிட்டோம்னா வயிற்று புண்ணுலாம் ஆறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு இது வந்து நல்ல ஒரு சுத்தமான தேங்காய் எண்ணெய். இந்த மாதிரி ஒரு எண்ணெய் வந்து நம்மளும் வீட்டில் நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். கம்மியான ரேட்டில் வாங்கிட்டு ஒரு தேங்காய் வந்து 5 ரூபா இல்லை 8 ரூபா அந்த ரேஞ்சில் வாங்கிட்டு ஒரு 200 தேங்காய் இல்லை 150 தேங்காய் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நலமுடன் வாழ இது ஒரு நல்ல ஒரு மருந்தாகவும் இந்த எண்ணெய் வந்து பயன்படும். ஏன்னா இப்போ வர ஜென்ரேஷனில் பார்த்திங்கன்னா இதய கோளாறு, அதுக்கப்புறம் சர்க்கரை நோய், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேன்சரு, இந்த மாதிரி நிறைய எண்ணெயால் தான் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனையெல்லாம் நம்ம வந்து தீர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி சுத்தமான ஒரு முயற்சியை வந்து நீங்களும் எடுத்து பண்ணி நம்ம வீட்லேயும் இது மாதிரி பண்ணலான்றது தோணும் உங்களுக்கே. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தோணணும். ஏன்னா நல்ல ஒரு செயலை எப்போவுமே நம்ம செஞ்சிகிட்டே இருந்தோம்னா நம்மளை நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ வைக்கிறதுக்கு ஒரு உறுதுணையாக இது இருக்குன்றது நான் இந்த பதிவில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நான் தேங்காவை எத்தனை கிலோ நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், எவ்வளோ எண்ணெய் நமக்கு வந்தது அப்படின்ற கணக்கு வந்து கடைசியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த ஃபஸ்ட்டு வந்து ஹெவியாக எண்ணெய் வந்து ஊற்றிட்டு இருந்தது இல்லையா, இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஓரளவு அப்படியே ஸ்லோவாகிடும். ரொம்ப ஸ்லோவாகிட்டே வந்த பிறகு லாஸ்ட்டு ஸ்டேஜ் ஃபைனலாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம போயிடலாம். ஏன்னா வளவலன்னு போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கும் போர் அடிக்கும், எனக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம வீடியோவில் ஷார்ட்டாக தான் ஷூட்டாக தான் நம்ம முடிக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா 5,970 அந்த கிலோ. இது ஒன்று. அடுத்தது நம்ம கேனில் வர்றது வந்து 430. மொத்தம் சேர்த்திங்கன்னா 10 கிலோ. இது மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம வச்சுருக்கோம்.
இந்த 10 கிலோ எண்ணெய், அந்த கொப்பரை தேங்காய் வந்து 17 கிலோ மொத்தம். இப்போ நமக்கு வந்தது வந்து கேனில் ஒரு 430, அதுக்கப்புறம் அந்த பக்கெட்டில் பார்த்தீங்கன்னா அது வந்து 5,970, மொத்தம் சேர்த்திங்கன்னா 10 கிலோ. இந்த 10 கிலோவை நீங்கள் கொப்பரை தேங்காய் பயன்படுத்தி மட்டும்தான் எடுக்க முடியும், மற்ற தேங்காவில் எடுக்க முடியாது. அது ஒன்று இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு எப்போதுமே உங்கள் ஆதரவு கொடுத்துட்டே இருங்க. நாங்களும் அடுத்தடுத்த வீடியோவை நல்ல நல்ல வீடியோவாக உங்களுக்கு போட்டுகிட்டே இருக்கோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.